ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஃபினாமினல் ஒன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருக்கு. அப்புறம் செத்ரானஸ் ரோமனை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, அப்புறம் சாமிசன் ஃபைட்டு, அப்புறம் நிறைய ராக் கோடிட்டு ரெசமேனியா பிளான். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ராக் கோடி ரோட்ஸ் தான் இந்த வருஷம் ரெசமேனியா பிளானா இருந்துச்சு. ஆனா பிளாக் பர்ட் வர இந்த இந்த இதெல்லாம் பிளான்ல இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியல, இது வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டோரி தான் கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு இந்த மேட்ச் கேன்சல் ஆயிருச்சு. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்து கோடி ரோட்ஸ்க்கு என்னதான் பிளான், இல்லை ராக்குக்கு என்ன பிளான் தெரியல. இந்த வருஷம் ராக் ரெஸ்லமேனியால சண்டை போடுவாருன்னே சந்தேகம் தான் போல. கோடி ரோட்ஸ்க்கு என்ன பிளான் தெரியல. ஜான் சினான்னு சொல்றாங்க, பார்க்கலாம், தெரியும். ராயல் ரம்பிள் அப்புறம் தெரிஞ்சிடும் யாருன்னு. அடுத்து என்ன, சாமிசன் ஃபைட். சாமிசன் ஒரு க்ரௌட்ல யாரோ ஒருத்தர் ரேண்டமான பர்சன் சண்டை போட்டு இருந்தாரு. அது உண்மையில சாமிசேனா என்னன்னு தெரியல. அந்த வீடியோ கிளியரிட்டி இல்லை. பார்க்க சாமிசன் மாதிரி தான் இருக்கு. அது ட்விட்டர்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அது ட்ரூ மேக்கண்டர் சொல்லியிருக்காரு, சாமிசன் ஒரு சாதாரண ஆள்கிட்ட கூட ஜெயிக்க முடியல, க்ரௌட்ட கூட அடி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லி கிண்டல் ட்ரோல் பண்ணியிருக்காரு. அது சாமிசனா இன்னும் கிளியரா தெரியல. நாளைக்கு அப்டேட் வந்துடும், பார்க்கலாம் சாமிசனா இல்லை. ஆனால் பார்க்க சாமிசன் மாதிரி தான் இருக்காரு பார்க்க. அடுத்து உங்க எல்லாரும் ஞாபகம் இருக்கும், ரெஸ்ல்மேனியா 31 செத் ராலின்ஸ் கேஷ் இன் ஹைஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி. அதை பத்தி செத் ராலின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஐடியா வந்து செத் ராலின்ஸ் தானா, அந்த ஐடியா முழுக்க செத் ராலின்ஸ் ஐடியா. செத் ராலின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடைசி நேரம் வர அது வந்து கன்ஃபார்ம் இல்லையா, ஏன்னா டைம் இல்லாதனால ஒருவேளை அடுத்த நாள் மண்டே நைட் ரால கேஷின் ஆகுமா அப்படி யோசிச்சு இருந்தாரா. ஆனா ஒருவேளை டயத்தை எப்படி இது பண்ணி கேஷின் பண்ணி ஹைஸ்ட் ஆஃப் த செஞ்சுரி. நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம், சரி நெட்ஃபிளிக்ஸ்ல போனோன்னா பிஜி ஏரா முடிஞ்சிடும், இனிமே எல்லாம் சென்சர்லாம் பண்ண மாட்டாங்க, எல்லாம் 18+ எல்லாம் பேசுவாங்க. பார்த்தா இப்ப நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்தையும் சென்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டே நைட்ல பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் மண்டே நைட்ல அதுல என்ன பாத்தீங்கன்னா FU சோலோன்னு சேன் பண்ணுவாங்க, அதையுமே சென்சர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னன்னா, ராக் NXTல வந்து 2-3 FU வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு, அதையும் சென்சர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நெட்ஃபிளிக்ஸ் காரங்க எல்லாம் எப்படி பண்றீங்க, சென்சர் பண்றீங்க எல்லாத்தையும். நெட்ஃபிளிக்ஸ் அவங்களோட பிஜியா இருக்காங்க. செத் ராலின்ஸ் வந்து ரோமன் ரேஞ்ச் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோமன் ரேஞ்ச் வந்து ரொம்ப குவிக் லேர்னரா, எப்பவுமே சீக்கிரம் எல்லாத்தையும் கத்துப்பாரா, பிசினஸ் எல்லாம் கத்துக்கிறாரு, அதனால தான் இப்போ டாப்ல இருக்காரா. இன்ஃபேக்ட் செத் ராலின்ஸ் டீன் ஆம்ப்ரோஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ரோமனோட. இருந்தாலும் ரோமன் ரேஞ்ச் தான் எல்லாத்துக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. ஏன்னா அவர் எல்லாத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாரா. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவருக்கு பிசினஸ் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த பிக் டாக் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, கிரௌடால பூ பண்ணப்பட்டாரு. ஆனா இப்ப அவர் தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி, ஏன்னா அவர் சீக்கிரம் எல்லாத்தையும் கத்துக்கிறாரா. செத் ராலின்ஸ் வந்து ரோமனை பத்தி இன்னும் சொல்லிக்காரு, ரோமன் வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் கத்துக்கிறாரு, அவர் ஃபேமிலி பிசினஸ் இதா, அவர் எல்லாத்தையும் ஈஸி இதுதான் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன, நாளைக்கு ஸ்மாக் டவுன்ல அலினேட் வர்சஸ் நாகமுரா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு. இதுல டைட்டில் சேஞ்ச் ஆகிறதுக்கு கஷ்டம் தான், ஆக வாய்ப்பு இல்லை. மற்ற எந்த மேட்ச்